இந்த இடத்துல முருகருடைய கர்ப்பகிரகம் சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து முருகர் இல்லையா? ஆமாங்க, முருகர் இல்ல. அங்க வந்து 2க்கு 2 2.2 மீட்டர் கிட்ட வந்து ஒரு பள்ளம் தான் இருக்கு. அந்த பள்ளத்தில வந்து முருகர் இருந்திருப்பாரா? சிலை வச்சிருப்பாங்களா? அப்படின்றது வந்து ஒரு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இவங்க வந்து வரலாற்ற கண்டுபிடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு சங்கம், சின்ன விநாயகர் சிலையோ, லிங்கமோ, அப்புறம் வந்து ஒரு டெரகோட்டான்னு சொல்றாங்க இல்லையா? அதில வந்து டான்ஸ் ஆடுற மாரி ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா, குறவை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க. குறிஞ்சி நில மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கும்போதும், சில பல விஷயங்கள் இருக்கும்போதும் வந்து, அந்த குறவை கூத்து ஆடுவாங்க. அதாவது ஒரு 6, 7 பேர் சேர்ந்துக்கின்னு, கை கோத்துக்கின்னு இப்படி ஆடுவாங்க இல்லையா? அந்த இந்த கும்மி அடிமா கும்மி அந்த மாரி பாட்டுக்கு வந்து அப்ப ஆடியிருக்காங்க. இத வந்து சிலப்பதிகாரத்தில வந்து இந்த குறவை கூத்து பத்தி விவரமா சொல்லியிருக்காங்க. எந்த மாரி குறவை கூத்து, எதுக்கெல்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல குறவை கூத்து ஆடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டெரகோட்டா அந்த பட்டய இதுல என்ன சொல்றது? செம்பும் மண்ணால ஆன அந்த இதுல அது எழுதியிருக்குது. இந்த வரைஞ்சி இருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு இது. இத வச்சு பார்க்கும்போது குறவை கூத்து ஆடம்போது, அப்ப எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.